நேற்று ஜிஆர்டிக்கு போயிட்டு வந்து கொஞ்சம் ஜுவல்ஸ்லாம் பார்த்துட்டு வந்ததை வந்து வீடியோவாக போட்டிருக்கேன். சப்போஸ் யார் நான் பார்க்கலன்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அது கூட கண்டினியூவேஷன் தான். அதுக்கப்புறம் ஒரு ஈவினிங் மேலே வந்து கோயிலுக்கு போகலான்னு சொல்லி ஹஸ்பண்டுக்கு தெரிஞ்ச கோயில் கிட்டிட்டு போனார். அங்கே பார்த்தீங்கன்னா வாத்து மீனெல்லாம் வந்து ரொம்ப பெருசாக வளர்த்து வச்சுருக்காங்க. அதுக்கு பொரியெலாம் போட்டுட்டு பார்த்தீங்கன்னா நான் பார்க்கும்போது எனக்கே சர்ப்ரைஸ் ஆயிடுச்சு. நான் வந்து ஒரு 2-3 மீன் தான் இருக்கும்னு நினச்சா அங்கே அவ்வளோ மீன், அதுவும் பெரிய பெரிய மீனாக இருக்குது. அதை என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டால் ஒன்றுமே பண்ண மாட்டாங்க. அதனால தான் அவ்வளோ பெருசாக இருக்குன்றார் ஹஸ்பண்டு. அதுக்கப்புறம் அடுத்த நாள் இன்றைக்கி சாட்டர்டே மார்னிங் வந்து கவர்மெண்ட்லேருந்து எனக்கு கால் பண்ணாங்க. இந்த மாதிரி வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்களுக்குலாம் கிட்டு தரேன் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் காலையிலே போயிட்டு பார்த்தீங்கன்னா கிட்டு வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு. எப்போவுமே எனக்கு வந்து ஊர் சைட்லலாம் 9 மந்த் அப்போ தான் கொடுப்பாங்க. இப்போ 6 மந்த்துக்கே கிட்டு வந்துச்சு. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன்னா எனக்கு பிடிச்ச கலர்லேயே கொடுத்துருக்காங்க. க்ரீன் கலர் எனக்கு பிடிக்கும். ஸோ அதெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டு என்னென்ன இருக்குது அந்த கிட்டில் பார்க்கலாம். ஆஸ் யூஷுவல் வந்து எனக்கு 9th மந்த் போன வாட்டி கொடுத்த மாதிரி தான் இந்த ப்ரோலாக் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, இதை குடிச்சு தான் கிருத்திக் வந்து ஒரு 3 கிலோ ஆனால். அதனால எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. நான் இந்த பேபிக்கும் அது வந்து டெய்லி நைட்டு பாலில் கலந்து குடிக்கலாம் அப்படின்னு. அந்த டானிக்லாம் நான் குடிப்பேனான்னு தெரியல. நான் டாக்டர்கிட்ட கேட்டு தான் குடிக்கலான்னு இருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு பேச்சம்பழம், டவலு, கப்பு இதெல்லாம் கொடுத்தாங்க, டீ கொடுத்தாங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து அந்த கிட்டில் இருந்துச்சு.